வீட்டு வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த இளைஞர்கள். கொலைவெறியோடு இளைஞர்களை நோக்கி வந்த 3 பேர். உயிருக்கு பயந்து தலைதெறிக்க ஓடிய இளைஞர்களை துரத்தி சென்று வெட்டி சாய்த்த கொடூரம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளைஞர்களை பார்த்து குலை நடுங்கி போன மக்கள். இளைஞர்கள் கொல்லப்பட்டது ஏன்? இரவில் அரங்கேறிய கொடூர கொலையின் பின்னணி என்ன? இரவு 10 மணி இருக்கும். வீட்ல எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 2 இளைஞர்கள் மட்டும் வாசல்ல நின்னு கதை பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க பைக்ல வந்த 3 பேரு வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த இளைஞர்களை நோக்கி போயிருக்காங்க. 3 பேரும் கையில அரிவாள் கத்தியோட நெருங்கி வந்ததை பார்த்த இளைஞர்கள் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அவங்கள விடாம துரத்திட்டு போன 3 பேரும் 2 இளைஞர்களை வெறித்தனமா வெட்டி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. இளைஞர்களோட அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த இளைஞர்களை பார்த்து பயந்து போயிருக்காங்க. உடனே சிலர் போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. சார், 2 இளைஞர்களை யாரோ கண்டந்துண்டமா வெட்டி போட்டிருக்காங்க, சீக்கிரமா வாங்க சார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீஸ் 2 இளைஞர்களையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா இளைஞர்களோட உயிர் ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே நின்னு போச்சு. அடுத்து இளைஞர்களை வெட்டினது யாரு? முன்விரோதம் காரணமா இந்த கொலை நடந்திருக்குதா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா அப்படின்னு கண்டுபிடிக்க இறந்து போன இளைஞர்களோட ஹிஸ்டரிய கேதர் பண்ற வேலையில ஈடுபட்டாங்க போலீஸ். இளைஞர்கள் மேல அடிதடி கேஸ் ஏதாச்சும் இருக்குதான்ற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தெருவுல உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க போலீஸ். அடுத்து உங்களுக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருக்குதானோ இளைஞர்களுடைய பெற்றோர்கள் கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் இளைஞர்களை கொலை பண்ணது யாருங்கிறதே தெரிய வந்துச்சு. எங்க பசங்களை கொன்னது சாராய வியாபாரி ராஜ்குமார் தான் சார். அவனோட மச்சான்களோட சேர்ந்து எங்க பசங்களை வெட்டி சாச்சிட்டாங்கன்னு சொல்லி கதறி இருக்காங்க. எதுக்குமா கொலை பண்ணாங்க? அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்னு போலீஸ் கேள்வியா கேட்டிருந்திருக்காங்க. சார், எங்க கிட்ட கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு கொலை பண்ணவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கொந்தளிச்சிருக்காங்க பெற்றோர். அதுக்கு அடுத்து தலைமறைவா இருந்த கொலையாளிகள் 3 பேரையும் கைது செஞ்சு போலீஸ் விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. மயிலாடுதுறை முட்டத்துல உள்ள ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் 3 பேரும் அதே ஊர்ல சாராயம் வித்துட்டு இருந்திருக்காங்க. காலை நேரத்திலேயே தெருவுக்குள்ள சாராயம் வித்துட்டு இருந்ததால அங்க இருந்த மக்கள் 3 பேரையுமே கண்டிச்சிருந்திருக்காங்க. எங்க தெருவுல சாராயம் விற்கிறத இன்னொரு முறை பார்த்தா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அத கொஞ்சம் கூட சட்டை பண்ணாத 3 பேரும் சாராய வியாபாரத்துக்கு யாராவது குடைச்சல் கொடுத்தா அவங்கள குடும்பத்தோட காலி பண்ணிடுவேன்னு வீட்டுக்கே போய் கொலை மிரட்டல் விட்டுட்டு வந்திருக்காங்க. இனிமே நம்மள கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லி ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் 3 பேரும் சாராய விற்பனையை நாளுக்கு நாள் அதிகமாக்கி கூடுதல் லாபம் பார்த்திருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் காவல்துறை முட்டம் பகுதியில சாராய ரெய்டு நடத்தி இருக்குது. அப்போ அங்க சாராயம் வித்துட்டு இருந்த ராஜ்குமார போலீஸ் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க. கைது பண்ண 3வது நாளே ஜாமீன்ல வெளியே வந்த ராஜ்குமார் எந்த ஒரு பயமும் இல்லாம பழைய மாதிரி சாராய விற்பனையிலேயே ஈடுபட்டிருந்திருக்கான். அப்போ 17 வயசு சிறுவன் தினேஷ் 3 பேரையுமே கண்டிச்சிருந்திருக்கான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தும் திருந்தலையா, ஒழுங்கா இடத்தை காலி பண்ணிடுங்க, இல்லனா போலீஸ்ல புகார் பண்ணிடுவேன்னு சொல்லி இருந்திருக்கான். நீயே பொடி பையன், எங்களை மிரட்டுறியான்னு கேட்டு 3 பேரும் தினேஷை அடிச்சிருந்திருக்காங்க. அதை பார்த்த இளைஞர்கள் ஹரிஷ், ஹரிசக்தி 2 பேரும் சாராயம் வித்துட்டு இருந்த 3 பேரையும் தட்டி கேட்டிருந்திருக்காங்க. அப்போ 2 தரப்புக்கும் இடையில பயங்கர வாய் தகராறு வந்திருக்குது. இனிமே இங்க சாராயம் விற்க கூடாதுன்னு சொல்லி ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தனையும் அடிச்சு விரட்டி இருக்காங்க. நீங்க உயிரோட இருந்தாதானடா சாராயம் விற்கிறதுக்கு தடையா இருப்பீங்க, உங்க கதையை முடிக்காம விடமாட்டேன்னு சொல்லி 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. சண்டை நடந்த அன்னைக்கு இரவு ஹரிஷும் ஹரிசக்தியும் வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்திருக்காங்க. அங்க பயங்கர ஆயுதங்களோட போன ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் 3 பேரும்
2 பேரையும் அரிவாளால கண்ட துண்டமா வெட்டி இருந்திருக்கானுங்க. அதுல நிலை குலைஞ்சு போன ஹரிஷும் ஹரிசக்தியும் அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்து இறந்து போயிட்டாங்க. சாராய விற்பனையை தட்டி கேட்க போய் எங்க பசங்களை வெட்டி சாச்சிட்டாங்களேன்னு பெற்றோர் தலையில அடிச்சுக்கிட்டு கதறி அழுதுருக்காங்க. ஆத்திரமடங்காத இளைஞர்களோட சொந்தக்காரங்க சாராய வியாபாரிகள் 3 பேரோட வீட்டை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. வீட்டுல இருந்த ஒரு பொருளையும் விட்டு வைக்காம கண்ணுல பட்ட எல்லாத்தையும் சுக்கு நூறாக்கி இருக்காங்க. அதோட வீட்டுக்கு தீ வச்சும் எரிச்சிருந்திருக்காங்க. ஹரிஷையும் ஹரிசக்தியையும் கொலை செஞ்சதுல பெண் சாராய வியாபாரிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. சாராய வியாபாரிகள் எல்லோரையும் கூண்டோட கைது செய்யணும்னு சொல்லி மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில உயிரிழந்த இளைஞர்களோட உறவினர்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க.